ஹாய் விவர்ஸ், நல்ல வறுத்த ரவை ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். அந்த ரவையில் பார்த்திங்கனாக்கா நம்ம கோதுமை வேணுன்றவங்க கோதுமை போட்டுக்கலாம், இல்லை மைதா வேணும்னாலும் மைதா போட்டுக்கலாம். நான் கோதுமை போட்டுருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சமாக ஆர்பி யூஸ் பண்ணுறவங்க ஆர்பி பயன்படுத்திக்கலாம். ஆர்பின்றது சோடா மாவு, சரிங்களா? அடுத்து பார்த்திங்கனாக்கா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் வேணும்னா ஆயில், இல்லை நெய் விட்டுருக்கிறவங்க நெய் விட்டுக்கலாம். இது நம்ம பயன்படுத்தும் போது நெய்யோ ஆயிலோ அல்லது வெண்ணெய்யோ பயன்படுத்தும் போது, பட்டர் பயன்படுத்தும் போது பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் செய்யக்கூடியது பார்த்திங்கனாக்கா ரவை ஆட்டா பயன்படுத்தி புசு புசுன்னு இருக்கிற மாதிரி, ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி பூரி செய்யப்படுறோம். அருமையாக இருக்கும், நல்ல முறுமுறுன்னு இருக்கும். அதே போல் பார்த்திங்கனாக்கா முறுமுறுன்னு இருக்கிறதுல ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். பூரி ஒன்று செய்ய போகிறோம் பாருங்கள். தேவையான அளவுக்கு ஆட்டா, ரவை, வறுத்த ரவை, அடுத்து கொஞ்சமாக நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு, கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு எடுத்து வச்சு நல்லா பிசைஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் என்னமோ நான் அப்படியே ட்ரை பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதை திரட்டி நம்ம வடைச்சட்டியில், அதாவது எண்ணெய் நல்லா காஞ்சதுமே இதை எடுத்து நம்ம அப்ளை பண்ணுவோங்க. அருமையான சூப்பரான பூரி, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். வழக்கமாக மைதா மாவு இல்லை கோதுமை மாவில் நம்ம பண்ணிட்டுருப்போம். இந்த ஒரு முறை நீங்கள் ரவையில் செஞ்சு பாருங்கள், பூரி எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கனாக்கா நீங்கள் எதை வேணாலும், அதாவது உருளைக்கிழங்கு, இல்லை வெங்காய சட்னி, இல்லை கூட்டு கிரேவி, சிக்கன் கிரேவி, இந்த மாதிரி எதை வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். வெறுமனே சாப்பிட்டு பாருங்கள், இன்னொன்னே சாப்பிட்டாலும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. அருமையான ரவையில் செய்த ஒரு பூரி சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மாற்றி நம்ம செய்யும்போது பார்த்திங்கனாக்கா எப்போவுமே ஆர்வமாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அவங்களோட ஆர்வத்தை தூண்டுற மாதிரி அருமையான டேஸ்ட்டில் இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி பூரி ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது, சாப்பிட்லாம். எல்லாமே ஒரு அளவாக எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு கப் ரவை, 1 கப்பு ஆட்டா, கொஞ்சம் அந்த 2 கப்புக்கும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா பிசைஞ்சு அதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஈர துணி போட்டு வச்சிட்டாலும் சரி, இல்லை மூடி வச்சுருந்தாலும் சரி, எடுத்து தேய்ச்சி நம்ம எண்ணெயில் விடும்போது அவ்வளவு சூப்பராக இருக்கும். சுவையான அருமையான டேஸ்டியான ஒரு பூரி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் என்ன சைடிஷ் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். சாப்பிடுங்க, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையானதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, உங்களோட கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். அதே போல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. ஓகே, அருமையான சுவையான ரவையில் செய்யப்பட்ட ஒரு பூரி சின்னக்கா சமையலில் ரெடியாக இருக்குது. சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. மற்றபடி லைக் பண்ணுங்கள், லைக் பட்டனை அழுத்துங்க. சரி, ஓகே. சுவையான அருமையான புசு புசு புசுன்னு சாஃப்டாக ரவையில் செய்யப்பட்ட ஒரு பூரி தயார். சாப்பிடுங்க.